ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்னா, நேற்றைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்ம பேசுறோம். இன்றைக்கு நான் என்ன பேசுறேன்னா, நேற்று நம்ம வேகமாக நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கோமே, எதற்காக ஓடுகிறோம் அப்படின்னு நினைச்சு பார்க்காம நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். யாரை ஜெயிக்கிறதுக்காக ஓடுறோம்? இந்த ஓட்டத்தோட முடிவு தான் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. நல்லா சொல்ல போனா, இப்போ நம்ம சாப்பிட்றது கூட பாத்தீங்கன்னா அவசர அவசரமா துரிதகதியில் சாப்பிட்றதுனாலதான் நல்லா சொல்லலாம் இன்சுலின் சுரக்காத காரணத்தினாலதான் சுகர் வருது அப்படிங்கிறாங்க. உமிழ்நீர் சுரக்க சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஆனா எல்லாத்துலயும் நமக்கு வேகம், எல்லாத்துலயும் ஒரு போட்டி. இவங்களை நம்ம ஜெயிச்சிடணும், அதை நம்ம அடைஞ்சிடணும், இதுக்குள்ள இதை நான் ரீச் ஆயிடணும், இதுக்குள்ள இந்த ஸ்டேஜுக்குள்ள நான் இதை அடைஞ்சிடணும், இப்படி நம்ம ஓடிட்டே இருக்கிறோமே. ஒரு நாளாவது நம்ம நின்று திரும்பி பார்த்தோமா? இந்த வேகமான ஓட்டத்துல நம்ம எத்தனை காரியங்களை நம்ம இழந்தோம்னு நினைச்சு திரும்பி பார்த்துருக்கோமா? ஏன்னா எனக்கு கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அது சிவியர் அட்டாக் வந்துச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க நான் பொழைக்கவே மாட்டேன்னு. பட் நான் காட் கிரேஸ் நான் பொழைச்சிட்டேன். ஆனா நான் அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு என்னை சுற்றி இருந்தவர்கள் அழுதாங்க. எல்லாருமும் நிறைய சொல்றாங்க. எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல எதுவுமே தெரியல. பட் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, நம்ம இறக்க போறோங்கிற நிலைமை தெரியுது, நல்லா தெரியுது. அப்போ நான் ப்ரே பண்றேன், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் நிறைய காரியத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன், என் பிள்ளைகளை செட்டில் பண்ணல, நிறைய காரியத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு இன்னும் ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். பட் ஆனா அந்த ஆஃப்டர் ஹார்ட் அட்டாக் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் திங்க் பண்ணேன், எத்தனை நாள் எதற்காக இல்லாம நம்ம இவ்வளவு வேகமா ஒண்ணுமே, அதை சாதிச்சிட்டோம்னு நினைச்சோம், இதை சாதிச்சிட்டோம்னு நினைச்சோமே, இதை நம்ம அடைஞ்சிட்டோம், இதை நம்ம பண்ணிட்டோம்னு நினைச்சோம். ஒருவேளை மேபி நான் அந்த அன்னைக்கு நான் இறந்துருந்தேன்னா, நான் ஒருவேளை இத்தனை ரீச் பண்ணேன்னு சொன்னதை நான் ஒன்னதையும் நான் அனுபவிக்காம தானே நான் போக போறேன். நான் நிறைய இருக்கு, துணிமணி எல்லாருக்கும் ஆசை, நிறைய ஆசை இருக்கு. ஆனா அவற்றை அனுபவிக்கிறதுக்கு நான் உயிரோட இருக்கணுங்கிறது எனக்கு அந்த நேரத்துல எனக்கு தோணுச்சு. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்கிறேன். இப்போ நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, இப்போ குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கல இருந்து யாரை பார்த்தாலும் ஏதேதோ விதவிதமான நோய்களை சொல்றாங்க. கேன்சர்லாம் அப்பெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஒரு வியாதியா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிற மாதிரி கேன்சர் பரவி வருது. சுகருங்கிற வியாதி எல்லாமே எதனால வருது? நீங்க எல்லாருமே ஃபாஸ்டா ஓடிட்டே இருக்கீங்களே. எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. ஒரு நாள் ரொம்ப நாளாக்கு முன்னாடி நீங்க எத்தனை நாள் ஆயிடுச்சு உங்க குடும்பமாக நீங்க ஒன்று கூடி சேர்ந்து பேசினீங்க? இல்ல நிலவு வெளிச்சத்துல மாடியில போய் கொஞ்ச நேரமாவது எல்லாரும் உட்காந்து ரசிச்சீங்களா? நிலவு வெளிச்சத்தை ரசிச்சீங்களா? இல்ல குழந்தைங்களோட கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா உங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணி பேசினீங்களா? ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல எதுவுமே இல்லாம நாங்க ஓடிட்டு இருக்கிறோம் மேடம், நாங்க ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எதை நீங்க ரீச் பண்ணாலும் என்ன கேட்டா நீங்க எதையுமே ரீச் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒருவேளை உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலுமே, ஏன்னா அலெக்சாண்டரவே பாத்தீங்கன்னா அவர் உலகம் முழுவதையுமே ஜெயிச்சுட்டாருன்னாங்க. ஆனா அவர் இறக்கும் போது என்ன சொல்றாரு? என்னோட கைகளை ரெண்டையும் வெளியே வச்சு அடக்க முடியும், ஏன்னா நான் எல்லாத்தையுமே இது பண்ண நினைச்சா நான் போகும்போது ஒண்ணுமே கொண்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இப்ப இவரும் கூட எடுத்துட்டீங்கன்னா, ஆப்பிள் நிறுவனர் கூட பாத்தீங்கன்னா அவரோட சாகு தருவாயில ஒரு இது எழுதி அது யூடியூப்ல பயங்கர ஃபேமஸா இருக்கும். அதுல அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, எனக்கு நான் கை சுடுக்கி கூப்பிட்டா என்னை கேட்கறதுக்கு 1000 வேலைக்காரர்களை நான் வச்சிருக்கேன், நான் நினைச்சா போறதுக்கு 1000 கார்களை வச்சிருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா என்னோட வியாதிகளை வாங்கி கொள்வதற்காக எந்த ஒருத்தர்களும் நியமிக்கப்படவில்லை. என்னோட வியாதியை நான் தான் அனுபவிக்கணும். அதே மாதிரி நினைச்சா எத்தனை கார்லனாலும் போக முடியும். ஆனா என்னால இப்ப போக முடியாது. எனக்கு எவ்வளவு வீடுகள் இருக்கு, ஆனா இந்த ஆஸ்பத்திரி அறை ஒன்று மட்டும் தான் எனக்கு சொந்தம்னு. ஆமாங்க, நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம எவ்வளவோ ஆடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போட்டி, பொறாமை, எரிச்சல் எத்தனை எல்லாம் இருக்கு. நல்லா சொல்ல போனா நமக்கு நெஞ்சில எல்லாரும் சொல்றாங்களே இப்பெல்லாம் பிபி அதே எதனால வருதுன்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு சாந்தமா ஒரு ஹாப்பியா நல்ல ஒரு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க வாழும் போது யாருக்குமே பிபி வராதுங்க. ஆனா நமக்குள்ள ஒரு கோபம், பொறாமை, வெறிச்சல் இதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அவனை ஜெயிக்கணும், இவனை ஜெயிக்கணும், இல்லைங்க யாருமே நம்ம ஜெயிக்க போறதில்லை, ஜெயிக்கவும் முடியாதுங்க. நம்ம வாழ்க்கை இதுல உங்களுக்குன்னு ஒரு கேரக்டரோட தான் ஆண்டவர் இங்க உங்களை படைச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் நீங்க என்ஜாய் பண்ணி வாழுங்களேன், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நல்ல ஒரு குடிசை வீடுகளில் போய் பாருங்களேன், அவங்களுக்கு யாரையும் அவங்க ஒரு காம்படிஷனா வச்சுக்கிறதே இல்லை. அந்த குடிசையில அவங்க மிகுந்த சந்தோஷத்தோட, ஒரு தெருநாய்க்கு இருந்தா கூட அது கூட அவங்க மிகுந்த சந்தோஷத்தோட தான் வாழ்றாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படி கிடையாது. நம்ம ஹை கிளாஸ் ஒரு மேலே வர்க்கமான மக்களை நம்ம ரீச் பண்ணணும்னு நினைச்சிட்டு நம்ம போட்டி போடுறோம். வேண்டாம், நம்மளாவே வாழலாமே. ஏன்னா ஒரு நரிக்குறவர்களை போய் நீங்க பாருங்களேன், அவங்க நல்ல தெருவோரங்களில் தான் வாழ்றாங்க. ஒரு மரத்துக்கடியில தான் அவங்களோட வீடுகளாவே இருக்கு. மழையில நனையிறாங்க, வெயில்ல காயறாங்க, கொசுக்கடியில வாழ்றாங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குன்னு சொல்லி டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தாருங்க.
நம்ம வந்து நம்ம பார்த்து பார்த்து வளர்த்துறோம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சேஃப்டியா நம்ம குழந்தைகளை வளர்த்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு தான் நிறைய வியாதிகள் வருது. அதனால லைஃப் ஈஸி கோயிங்கா எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னங்க எங்க குழந்தைகளை தெருவில் போடுறதா அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. அதனால பிள்ளைகளுக்கும் ரொம்ப இது கொடுக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. அதை பண்ணு, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வா, அதெல்லாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. அவங்களுக்குன்னு நிறைய திறமை இருக்குங்க. நிஜமா இப்ப குழந்தைகளுக்குலாம் திறமைகள் நிறைய இருக்கு. அதை வெளிக்கொள்ள அவங்களுக்கு என்ன திறமைன்னு பார்த்து அதை வெளிக்கொண்டு வர பாருங்க. உங்களோட காரியங்களை அந்த குழந்தைகிட்ட நீங்க திணிக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்துடன் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்ல டூர் போங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. உலகம் மிகுந்த பரவலாக இருக்குது. அந்த உலகத்துல எத்தனையோ நல்ல நல்ல காரியங்கள் கொட்டி கிடக்குது. அதை தேடி போங்க. யாரையும் போட்டியாவோ யாரையும் பொறாமையோ நினைக்காம நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை நம்ம தேடி அந்த சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட கருத்துக்கள். உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.